புதுச்சேரியில் 15 நாட்களுக்கு பேனர்கள் வைக்க தடை. புதுவையில் கனமழையுடன் சூறாவளி காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் நவம்பர் 5ஆம் தேதி வரை அனுமதி பெற்று பேனர்கள் வைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வைக்கப்பட்டிருக்கும் பேனர்களை உடனடியாக அகற்ற மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் பெரும்பாலான மாவட்டங்களில் லேசானது முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே வங்கக்கடலில் முதலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து நாளை மறுநாள் புயலாக உருவாக உள்ளது. இந்த புயலுக்கு மோந்தா என்று தாய்லாந்து பரிந்துரைத்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் உருவாகும் மோந்தா புயல் காரணமாக சென்னைக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் நாளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும், சென்னையில் இன்றும் நாளையும் கனமழையும், நாளை மறுநாள் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்றும், திருவள்ளுவர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் புதுச்சேரி தாவரவியல் பூங்கா ரூபாய் 9 கோடி செலவில் புனரமைப்பு செய்யப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமி இதனை திறந்து வைத்தார். புதுவை பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பிரதமரின் 127வது மனதின் குரல் நிகழ்ச்சியினை நாளை புதுவை முழுவதும் உள்ள அனைத்து பூத் கமிட்டி சார்பில் ஆங்காங்கே ஒளிபரப்பு செய்ய வலியுறுத்தப்பட்டது. புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் கூறிய பாலியல் குற்றச்சாட்டுகள் மீது துணைவேந்தரின் உத்தரவின்படி உள் விசாரணை குழு விசாரணை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் 3 பேராசிரியர்கள் மீது வந்த புகாரை பெண் பேராசிரியர் தலைமையிலான உள் புகார் குழு விசாரித்து அளித்த அறிக்கையின் அடிப்படையில் 3 பேராசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் முதல் நுண்துளை முதுகுத்தண்டு வட அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. புதுவை ஆளுநர் முதலமைச்சருக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் நலசங்க தலைவர் வை. பாலா என்கின்ற பாலசுப்ரமணியன் அனுப்பி உள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் இம்மாத இறுதியில் ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் கொண்டாடப்பட அறிவுறுத்தியுள்ளது. விழிப்புணர்வு வாரம் நடத்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் புதுச்சேரியில் மின்கட்டண நிர்ணய குழு மட்டுமே பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்துகிறது. அரசின் பல்வேறு துறைகளில் மோசடி செய்த அதிகாரிகளை சிபிஐ, லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இருப்பினும் ஊழல் முறைகேடுகள் தொடர்கிறது. இதுகுறித்து புகார் தெரிவிக்கும் வகையில் அரசின் அனைத்து துறைகளிலும் மக்கள் மன்றத்தை நடத்த வேண்டும். ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என அவர் கூறியுள்ளார். புதுவையில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார். புதுவையின் வளர்ச்சிக்காக சிங்கப்பூரை தளமாக கொண்ட 188 ஆண்டுகள் பழமையான கட்டிடக்கலை நகர்ப்புற திட்டமிடல் நிறுவனமான சிபிஜி கார்ப்பரேஷனை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பார்வையிட்டார். இந்த நிறுவனம் சிங்கப்பூர் மாற்றத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. போக்குவரத்து மேலாண்மை, பாரம்பரிய பாதுகாப்பு, நீர் சுத்திகரிப்பு, விமான நிலைய மேம்பாடு ஆகியவற்றில் முக்கிய திட்டங்களை வகுத்து கொடுத்துள்ளது. மருத்துவமனைகள், குடியிருப்புகள், வணிக கட்டிடங்கள் உட்பட விரிவான தீர்வுகளை இந்த நிறுவனம் வழங்குகிறது. புதுச்சேரியில் நிலையான நகர்ப்புற வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு கூட்டு வழிகள் குறித்து சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிறுவனத்தின் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினர். கரும்புலியில் ஆதித்யா அறக்கட்டளையின் லீனாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.